எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மாமண்டூரில் லொக்கேட் ஆகிருக்கிற C3 சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கல்பட்டு தாண்டி வர மாமண்டூரில் தான் இந்த C3 சினிமாஸ் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா சென்னை டு திருச்சி நேஷ்னல் ஹைவேல தான் இந்த C3 சினிமாஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கிங்க்கு பைக்குக்கு 20 ரூபாவும் காருக்கு 40 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோக்கு இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. C3 லாரல் மாலில் லொக்கேட் ஆகிருக்கிற C3 சினிமாஸை இப்போது இந்த தேட்டர்ஸ் மட்டும், அதாவது 3 ஸ்க்ரீன்ஸை மட்டும் நம்ம ஃபேமஸான ரோகிணி சினிமாஸை வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் ஒரு டிக்கெட் கட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டிக்கெட் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் உங்களுக்கு தேவையான டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த தேட்டரோட 3 ஸ்க்ரீன்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட், ரெஸ்ட் ரூம் எல்லாமே தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுட்டோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்க்ரீனுக்கும் சேர்த்து ஒரே ரெஸ்ட் ரூம் தான் வச்சுருக்காங்க. இந்த 3 ஸ்க்ரீன்லேயுமே ஷோ டைம் மாறி மாறி ப்ளே ஆகிறதுனால ரெஸ்ட் ரூமில் கன்ஜஸ்டட் ஆக வாய்ப்பே இல்லை. ரெஸ்ட் ரூமை நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருக்காங்க. இது ரொம்பவே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. சைஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ்னு சொல்ல முடியாது, பெரிய ரெஸ்ட் ரூம்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியம் சைஸ்டான ரெஸ்ட் ரூமே இவங்க வச்சுருக்காங்க. இந்த C3 சினிமாஸில் டோட்டலாக 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே இந்த ஸ்க்ரீன் 3, அதாவது சினி மேஜிக் ஸ்க்ரீன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் 3 தான் இவங்க சினி மேஜிக்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ப்ளூ கலரில் இன்டீரியர் வந்து கொடுத்துருந்தாங்க. சீட்ஸுக்கும் வாலுக்கும் வாலில் எல்லோ அண்ட் ப்ளூ கலந்து இன்டீரியர் டிசைன் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அட்ராக்டிவாக இருந்தது. இந்த ஸ்க்ரீன் 3ல் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பிளாட்டினம் அண்ட் சில்வர்னு. பிளாட்டினத்துக்கும் சில்வருக்கும் 150 ரூபா டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. சில்வர்னால் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 3 ரோ, அதாவது KLM, அந்த 3 ரோவை சில்வர்னு பிரிக்கிறாங்க. இந்த 2 கிளாஸும் சேர்த்து 150 ரூபா டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சில்வர் அண்ட் பிளாட்டினம் 2 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் 3ல் 209 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 3ல் இவங்க டால்பியோட 7.1 ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே QC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீன் 3ல் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் சொல்ல முடியாது. இந்த ஸ்க்ரீன் 3ல் கிறிஸ்டியோட RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீனில் மைல்டாக டஸ்ட் இருக்குது. அந்த டஸ்ட்டு வந்து நம்மளை படம் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாது. AC வந்து இந்த ஸ்க்ரீனில் நல்லாவே இருந்தது. இப்போ இந்த ஸ்க்ரீன் 3யோட டெமோவை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். அடுத்து நம்ம இந்த C3 சினிமாஸோட மெயின் ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 2, அதாவது லக்ஸ் ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் தான் இங்கே இருக்கிற ஸ்க்ரீன்லேயே பெரிய ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டோரியம் வைஸும் பெரிய ஆடிட்டோரியம் இது தான். உள்ளே என்ட்ரான ஒன்று ஒரு கருடான பெரிய ஸ்க்ரீன் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த ஸ்க்ரீன் 2லேயும் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது பிளாட்டினம், சில்வர்னு. பிளாட்டினம் மற்ற ரோ எல்லாமே பிளாட்டினம். ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கிற 3 ரோ, அதாவது OPQ, அந்த 3 ரோவை சில்வர்னு பிரிக்கிறாங்க. சில்வர் அண்ட் பிளாட்டினம் ரெண்டுத்துக்குமே அவங்க 150 ரூபா தான் டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் 344 பேர் ஒரே ஷோவில் இங்கே படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2ல் டால்பி அட்மாஸோட ஆடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 18 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 10 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே எலக்ட்ரோ வாய்ஸ் பிராண்டோட பவர்டு ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் பற்றிலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி எலக்ட்ரோ வாய்ஸ் கேட்டவங்களுக்கு தெரியும். சவுண்ட் எஃபெக்ட் இங்கே தாறுமாறாக இருக்குது. சரௌண்ட் அண்ட் பேஸ்லாம் இங்கே செம்மையாகவே சொல்லலாம். சரௌண்ட் துல்லியமாகவும் பேஸோட பஞ்சு இங்கே ஹெவியாக இருந்தாலும் ப்ரீமியமாகவே நம்மளுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்க்ரீன்லேயும் இவங்க கிறிஸ்டியோட RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் லைட்டாக டஸ்ட் இருக்குது. அது நம்மளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. பிக்சர் குவாலிட்டிங்க சூப்பராகவே இருக்குது. அதை விட ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே AC நல்லாவே இருக்குது. ஏசியை விட இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் செம்ம அட்ராக்டிவாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 2 டெமோவை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம்.
அடுத்து நம்ம இந்த C3 சினிமாஸ் கூட ஸ்க்ரீன் 1 கிளாசிக் ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ஒரு மீடியம் பிக் சைஸ் ஸ்க்ரீன் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இங்கே ரெட் கலர் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்லேயும் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிளாட்டினம் அண்ட் சில்வர்னு. சில்வருக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற 2 ரோ, அதாவது M ரோ N ரோ சில்வர்னோ, மற்ற ரோ எல்லாமே பிளாட்டினம்னு பிரிக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் 150 ரூபா டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சில்வர் அண்ட் பிளாட்டினம் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் 1ல் 284 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேயே இவங்க கிறிஸ்டியோட RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீனில் லைட்டாக டஸ்ட் இருந்தாலும் நம்மளை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த ஸ்க்ரீன் 1 கிளாசிக்கில் டால்பியோட 7.1 ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. பேஸோட பஞ்சும் இங்கே நல்லாவே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவும் சொல்ல முடியாது. இந்த ஸ்க்ரீனில் AC நல்லா இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் இங்கே சுத்தமாக யூஸ் பண்ணல. ஓவராலாக எனக்கு இந்த C3 சினிமாஸ் எப்படி இருந்ததுன்னா, கொடுக்குற 150 ரூபாய்க்கு இந்த ஹைவேல இந்த மாதிரி தேட்டரு ஒரு ஒருத்தர தேட்டரே கண்டிப்பாக சொல்லுவேன். தேட்டர் நெகட்டிவே இல்லைன்னு கேட்டால் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்குது. ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸில் ஸ்டெப்ஸ் லைட் இல்லை, அது கொஞ்சம் போடணும். நான் நிறைய பாயிண்ட்ஸை மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருக்கேன். அவங்க சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே இந்த சின்ன சின்ன இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். முக்கியமாக நம்ம வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டதுமே பர்மிஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். நீங்கள் இந்த C3 சினிமாஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் 1 டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.